தருகிறார். உங்களுடைய குடும்பத்தை நடத்த ஞானத்தை தருகிறார். குடும்பத்தை குறித்த ஒவ்வொரு கலையும் நீக்கி போடுகிறார். அவரே உங்களுடைய தலைவராக இருந்து எல்லாத்தையும் செய்து முடிக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற வருத்தத்தோடு இருக்கும்படி பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களை விசுவாசிக்கும்படி பலப்படுத்தி இருக்கிறீர் ராஜா. இல்லை இதன் மத்தியிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்களே, உடைய கரம் இறங்கட்டும் சுவாமி, கருவில் இறங்கட்டும் ராஜா. இரத்த கோட்டையில் நீர் கொடுக்கும் குழந்தையை பாதுகாத்து அருமையாய் பெற்று எடுக்கும்படி செய்யும் சுவாமி. என்னோட இடது மார்பகத்தில் அதிகமான வலி. ஸோ என்னால் டாலரேட் பண்ண முடியாத ஒரு வலி எனக்கு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கேன் ரிசல்ட்டோடு போனோம். ஸோ போனப்போ அவங்க எனக்கு 2 கட்டிகள் இருக்குது, ஸோ சிவியரான ஸ்டேஜில் தான் இருக்குது, நீங்கள் இதை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னாங்க. இன்னும் அதிகமான ஒரு பயம் மனசுக்குள்ளே, நம்ம இனிமேல் இருக்க மாட்டோம், நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துக்கிடுவா, நம்ம கணவரை யார் பார்த்துக்கிடுவான்ற பயம் அதிகமாக இருந்துச்சு. மதுரை கிரைம் பிரான்ச்சில் உள்ள ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவருக்கு நான் போய் ப்ரேயர் பண்ணுறது உண்டு. அங்கே போயிருந்தோம். அப்போது என்னோடய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எழுதி வச்ச பிறகு அங்கே இருந்த ஒரு ப்ரேயர் வாரியர் சிஸ்டர் வந்து என்கிட்ட பேசினாங்க. ஏசப்பா எனக்கு அங்கே ஒரு அதிசயத்தை காண செய்வாங்கன்ற அந்த விசுவாசத்தோடு தான் போனோம். அப்போது டாக்டர் வந்து என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கம்யூனிகேட் பண்ண போகும்போது, நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த ரிசல்ட்டுக்கும் இப்போ எடுத்த ரிசல்ட்டுக்கும் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு அப்படி ஒரு கட்டியே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தாரதாரையாக கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. உங்கள் வெறுமையை பார்ப்பார், உங்கள் அற்பமான நிலைமையை பார்ப்பார், உங்களை சம்பூர்ணத்தினால் நிரப்புவார். கடன் பாரத்திலே அமிழ்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். அந்த ஆழத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறார். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, உமக்கு நன்றி சுவாமி. முடிவை கொடுக்கிறவர் உன்னை தேடி வரப்போகிறார். முடிவை உண்டாக்குகிறவர் உன்னை தேடி வரப்போகிறார். வரும்பொழுதோ எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக மாற்றும். திருநெல்வேலியில் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் பிரார்த்தனை ஏறெடுக்கும் புது வாழ்வு பெருவிழா ஜூன் 12 ஞாயிறு மாலை 6 மணி முதல் நடைபெறும் இடம் பிளாரன்ஸ் ஸ்வைன்சன் காது கேளாதோர் மேல்நிலை பள்ளி மைதானம், புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி. உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க வரும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினரோடு இணைந்த யாவரும் இறைவனின் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வாருங்கள். அன்பானவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே தேவனின் தொடுதலையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள டாக்டர் பால் தினகரன் அவர்களின் முகநூல் பக்கத்தில் மற்றும் இயேசு அழைக்கிறார் யூடியூப் சேனலில், மேலும் உங்கள் அபிமான ஃபேமிலி தொலைக்காட்சியில் இந்த நேரடி ஒளிபரப்பை காண தவறாதீர்கள்.